நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் படைக்கணும் தம்பி. தவறு செய்தவன் வருந்தியாகணும், தப்பு செய்தவன் திருந்தியாகும். எல்லாம் மிகப்பெரிய கருத்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னது மாதிரி சொல்லி எம்ஜிஆர் அவரே போய் பாடிட்டு போயிட்டார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி நீ சரித்திரம் படைக்கணும் தம்பி. இது விஜய்க்காக எழுதின பாட்டம் மாதிரியே இருக்கும். தவறு செய்தவன் வருந்தியாகணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவித்து ஆகணும். இதெல்லாம் வாலி பாட்டு, கவிஞர் கண்ணதாசன் பாட்டு. மிகப்பெரிய விஷயம். தவறுங்கிறது தெரியாமல் செய்கிற விஷயம், தப்புங்கிறது தெரிஞ்சே செஞ்ச விஷயம். நீ கொள்ளையடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று இந்த நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க, பாதாளத்தில் தள்ளி விடுவார்கள். இதெல்லாம் கிட்ட ஒரு 50-60 வருஷம் முன்னாடி எழுதின பாட்டாக இருந்தாலும் உண்மையை எழுதிய பாட்டு. எம்ஜிஆர் பாடின பாட்டு. எம்ஜிஆர் பாடலை, ஆனால் எம்ஜிஆர் இருக்குது. இந்த மாதிரி தான் அவர் நடிக்க போகும்போதே மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி பாட்டை எழுதும் பாருங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், யாராக இருந்தாலும் சரி, வாலியாக இருந்தாலும் நான் பாட்டு பாடணும்னா அந்த பாட்டு ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதிய பாட்டு. இன்றைக்கி பாருங்கள், விஜய்க்கு எழுதின பாட்டு மாதிரியே இருக்கு பாருங்கள் அந்த பாட்டு. தவறு செய்தவன் வருந்தியாகணும், தப்பு செய்தவன் தண்டனை அடைந்து ஆகணும். இது எவனாக இருந்தாலும் சரி, கேஎன்ஆர்வாக இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, நீ தப்பு செஞ்சு அதுக்குள்ளே தண்டனை தற்போதே அடைந்து ஆக வேண்டும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளணும் பழமொழி இருக்கு. எதுக்கு சொன்னேன்? நான் செய்கிறது தப்புன்னு உணர்ந்துக்கணும். நம்ம செஞ்சது தப்புன்னு முதல்ல உணரணும். அது செந்தில் பாலாஜியாக இருந்தாலும், மு.க. ஸ்டாலின் இருந்தாலும், கேஎன்ஆர்வாக இருந்தாலும், ஒரு குடும்பத்துக்கு எத்தனை கோடியா சொத்து? 1000 கோடி, 2000 கோடி. 2 பிள்ளைங்க பேத்திங்க தாத்தாவா வான்னு கற்று பொள்ளாச்சியில் கட்டட வேலை செய்யலை. எதுக்கு?